முதலமைச்சருடைய கவனத்திற்கு, மேயர் பிரியா உங்கள் கவனத்திற்கு, சுகாதாரத்துறை அமைச்சர் கவனத்திற்கு, பெருநகர் சென்னை மாநகராட்சி சென்னை ஆரம்ப சுகாதார மையம் வேணுகோபால் தெரு அகத்தியர் நகர் வார்டு 95 பகுதி 21 மண்டல் 8 இது வில்லிவாக்கம் தொகுதியை சார்ந்து வருதுங்க. இங்கே பார்க்க போனீங்கன்னா 8 மணிக்கு வர வேண்டிய டாக்டர் 9:30 மணி ஆகும் இது வரைக்கும் வரல. ஆனால் இங்கே பாருங்கள் எத்தனை வயசானவங்களாம் காத்துட்டு இருக்கிறாங்க, எத்தனை பேஷண்ட்டுங்க காத்துட்டு இருக்கிறாங்க. இதுதான் தமிழ்நாட்டுடைய அவல நிலை. இப்போ நேரம் பார்த்திங்கன்னா சரியாக 9:32. இது வரைக்கும் டாக்டர் வரவே இல்லை. இது என்னன்னு நீங்கள் இது வரைக்கும் பாருங்கள், டாக்டர் சீட்டும் வரல. இது ஒவ்வொரு முறையும் நான் வரும்போது இதே நிலைமை தான் ஏற்படுது. இதை முதலமைச்சர் கவனத்தில் எடுத்துக்கொள்வாரா? இதற்கு தமிழக மக்களுக்கு சுகாதாரத்துறை அமைச்சர் பதில் அளிப்பாரா? ட்ரீட்மெண்ட் இல்லை, நைட் டைம் யாருமே டாக்டர்ஸ் இருக்கிறதில்ல. ஸோ அதெல்லாம் எல்லாம் எமர்ஜென்சிலெல்லாம் நீங்களே பாருங்கள். அது பார்த்தா தான் உங்களுக்கு புரியும். காலையில் 9 o'clock டாக்டர்ஸ் விசிட் பண்ணுவாங்க, அப்புறமா 9 to 10 தான் இருப்பாங்க, அப்புறமா யாருமே இருக்க மாட்டாமல். இங்கே ப்ராப்பரான எக்யூப்மெண்ட்ஸ் இல்லை. ஏதாவது ஒரு ஸ்கேன் எடுக்கணுன்னா பழைய ஜிஹெச் போய் தான் ஸ்கேனிங் எடுத்துகிட்டு வரணும். அதுக்கு என்னென்னா ப்ராப்பராக ஒரு ஆம்புலன்ஸ் அவங்களே ஏற்பாடு பண்ணி கொடுக்க மாட்டாங்க. நாமளே நம்ம காசில் ஆட்டோ ரெடி பண்ணி தான் போயிட்டே வரணும். இப்போ கால் இல்லாதவங்க அவங்கெல்லாம் எப்படி போகிறது நீங்களே சொல்லுங்கள். ஆட்டோவில் போகணுன்னு சொல்கிறாங்க, பட் மேலே இருந்து அவங்களுக்கு கூட கூட்டிகிட்டு ட்ராப் பண்ணுறது கூட இல்லை ஆம்புலன்ஸ் ப்ராப்பராக கொடுக்குறது இல்லைங்க. முதலமைச்சருடைய கவனத்திற்கு, மேயர் பிரியா உங்கள் கவனத்திற்கு, சுகாதாரத்துறை அமைச்சர் கவனத்திற்கு, பெருநகர் சென்னை மாநகராட்சி சென்னை ஆரம்ப சுகாதார மையம் வேணுகோபால் தெரு அகத்தியர் நகர் வார்டு 95 பகுதி 21 மண்டல் 8 இது வில்லிவாக்கம் தொகுதியை சார்ந்து வருதுங்க. இங்கே பார்க்க போனீங்கன்னா 8 மணிக்கு வர வேண்டிய டாக்டர் 9:30 மணி ஆகும் இது வரைக்கும் வரல. ஆனால் இங்கே பாருங்கள் எத்தனை வயசானவங்களாம் காத்துட்டு இருக்கிறாங்க, எத்தனை பேஷண்ட்டுங்க காத்துட்டு இருக்கிறாங்க. இதுதான் தமிழ்நாட்டுடைய அவல நிலை. இப்போ நேரம் பார்த்திங்கன்னா சரியாக 9:32. இது வரைக்கும் டாக்டர் வரவே இல்லை. இது என்னன்னு நீங்கள் இது வரைக்கும் பாருங்கள், டாக்டர் சீட்டும் வரல. இது ஒவ்வொரு முறையும் நான் வரும்போது இதே நிலைமை தான் ஏற்படுது. இதை முதலமைச்சர் கவனத்தில் எடுத்துக்கொள்வாரா? இதற்கு தமிழக மக்களுக்கு சுகாதாரத்துறை அமைச்சர் பதில் அளிப்பாரா? ட்ரீட்மெண்ட் இல்லை, நைட் டைம் யாருமே டாக்டர்ஸ் இருக்கிறதில்ல. ஸோ அதெல்லாம் எல்லாம் எமர்ஜென்சிலெல்லாம் நீங்களே பாருங்கள். அது பார்த்தா தான் உங்களுக்கு புரியும். காலையில் 9 o'clock டாக்டர்ஸ் விசிட் பண்ணுவாங்க, அப்புறமா 9 to 10 தான் இருப்பாங்க, அப்புறமா யாருமே இருக்க மாட்டாமல். இங்கே ப்ராப்பரான எக்யூப்மெண்ட்ஸ் இல்லை. ஏதாவது ஒரு ஸ்கேன் எடுக்கணுன்னா பழைய ஜிஹெச் போய் தான் ஸ்கேனிங் எடுத்துகிட்டு வரணும். அதுக்கு என்னென்னா ப்ராப்பராக ஒரு ஆம்புலன்ஸ் அவங்களே ஏற்பாடு பண்ணி கொடுக்க மாட்டாங்க. நாமளே நம்ம காசில் ஆட்டோ ரெடி பண்ணி தான் போயிட்டே வரணும். இப்போ கால் இல்லாதவங்க அவங்கெல்லாம் எப்படி போகிறது நீங்களே சொல்லுங்கள். ஆட்டோவில் போகணுன்னு சொல்கிறாங்க, பட் மேலே இருந்து அவங்களுக்கு கூட கூட்டிகிட்டு ட்ராப் பண்ணுறது கூட இல்லை ஆம்புலன்ஸ் ப்ராப்பராக கொடுக்குறது இல்லைங்க.